சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகுது, இதனால் வரையும் இருந்த பலனிலிருந்து இப்போ எப்படி மாறி நாம் வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் சொல்கிறேன் பாருங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனித்துவமானவர்களாக தாங்க இருந்திருக்காங்க. எல்லாரோடையும் சேர்ந்தெல்லாம் அவங்க இருக்கவே முடியாது. அவங்க ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த ராசிக்கு சூரியன், அவர் மட்டும் சூரிய பகவான், வேறு எந்த ராசிக்கும் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் ராசிநாதன். சிம்ம ராசிக்கு மட்டும்தான் ராசி பகவான். அப்படி இருக்கும்போது இவங்க தனித்துவமாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் ரொம்பவும் சேர்ந்து அவங்களால இருக்கவே முடியாது. அது அவங்களோட இயல்பான ஒன்று. எல்லா விதத்திலும் நியாயமாகவும் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் சரியாகவும் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு பளபளப்புடன் இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். பேச்சிலும் செயலிலும் கூட தெளிவாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு பேச்சிலும் சரியாக பேசுவாங்க, நியாயமாக இருக்கும். அவங்கக்கிட்ட பேசிலாம் ஜெயிக்க முடியாது. சிங்கத்தை போல் கர்ஜிப்பார்கள். இவங்களாம் நிறைய பேர் லாயர்ஸாக இருப்பாங்க. அவங்க பேசினாலே போதும், அந்த இடத்துல ஜெயிச்சிருவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு தனித்துவத்தன்மை உடையவர்கள். இப்படிப்பட்டவங்களுக்கும் ஏங்க இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு வருது, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தனித்துவமாக இருப்போம், ரொம்ப ஷார்ப்பாக இருப்போம், ரொம்ப பெரியாளாக இருப்போன்றீங்க, ஆனால் நாங்கள் படாத பாடா அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யுது. என்னதான் நாம் வீரமாகவும் ஆவேசமாகவும் இருந்தாலும் சில இடங்களில் விட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா? ஐயோ பாவம் நினைப்போம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நாம் பிரச்சனையை சந்திக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். என்னதான் நீங்கள் மன தைரியத்தோட உறுதியோடு இருந்தாலும் சில இடங்களில் இலகிய மனசோட தாங்க எல்லார்கிட்டையும் இருப்பீங்க. ரொம்ப கர்ண கொடூரமானவர்களா நீங்கள்? கிடையவே கிடையாது. வெளியே தான் பார்க்குறதுக்கு அப்படி இருப்பீங்க. உள்ளக்குள்ளே மனசு பூ மாதிரி எல்லார்கிட்டையும் எளிமையாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. அது உங்களால் முடியாது. இயல்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு. அது நீங்கள் உங்களோட எதுவுமே குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு இயற்கை, அவ்வளோதான். ஆனால் சில இடங்களில் நீங்கள் எல்லாருக்கும் நன்மையை செய்திருப்பீங்க. உங்களால் பலன் பெற்றவர்கள் பல பேர் இருப்பாங்க. தனித்துவமாக செய்வீங்க. எது ஒன்று செஞ்சாலும் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும்னு அவ்வளோ யோசித்து செய்யக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நிறைய பேரை படிக்க வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாகவே இருந்திருப்பாங்க. நிறைய சுமைகளை தாங்கியிருப்பாங்க மற்றவங்களுக்காக. இந்த குணம்லாம் மற்றவங்களுக்கு எப்படிங்க வரும்? உங்களுக்கு தான் வரும். நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள். ஆனால் வழிகளை கொடுத்துட்டு போயிட்டாங்க மற்றவங்க. இவங்க கூட இருந்துக்கிட்டே வழிகளை கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க இன்னமும் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க ராசிநாதன் சூரிய பகவான் இவங்களுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் இவங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. கோபமாக இருக்கும் பொழுதும் பக்கத்தில் இருப்பாங்க, சாந்தமாக இருக்கும் பொழுதும் பக்கத்தில் இருப்பாங்க சூரிய பகவான். இதுதான் இவங்களுடைய இயற்கையான கடவுளோட அம்சம். இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இவங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் எப்படி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. சூரியன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய நன்மைகளை தாங்க செஞ்சிட்ருக்காரு. நல்ல பலனை கொடுக்குறார். இவங்க எப்பையும் எங்கே போனாலும் தனித்துவமாக தான் இருப்பாங்க. பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு சொந்தக்காரங்க. எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்களோட மதிப்பு மட்டும் எப்பயும் இருக்குங்க. ஒத்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு சிலவங்க நான் எல்லா இடத்தையும் விட்டுட்டேன், இழந்துட்டு இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், என்னை எப்படிங்க மதிப்பாங்கன்னா அது கண்டிப்பாக அதற்கான அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு வேணால் அது விட்டதுனால, தோத்ததுனால அதை உணர முடியாமல் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு தனித்துவம் நிச்சயமாக இருக்குதுங்க. உங்களுக்கானது அத்தனையும் உங்களுக்கு தான். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு எப்பயும் கிடைச்சிட்ருக்கோம். அது இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இன்னும் பலன். இது எல்லாமே முழுசாக கிடைச்சிரும். எந்த விதத்துலையும் இன்றைக்கி கஷ்டப்பட மாட்டீங்க. உடல் ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. நிறைய உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். கடந்த காலங்களில் ஒரு சில சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலக்குறைவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ மாறி இருக்கும். இப்போ அந்த சூழ்நிலை மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது
உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறது பெரிய பாக்கியம்தான், இறைவனோட அனுகிரகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. குரு பகவான் நிறைய மாற்றம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, லாபம். இது வரைக்கும் பொருள் வாங்கி போட்டு நான் லாபமே இல்லைங்க, நஷ்டத்துக்கே தான் போயிட்டுருக்குங்கன்னு வாங்க. இப்போ அதற்கெல்லாம் மாறுதல் வருங்க. வேலை கிடைக்கும், படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். எந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு தகுதியான வேலை நிச்சயமாக உறுதியாக இருக்குதுங்க. அதே போல் நல்ல படித்த பிள்ளைகள் மேற்கல்வி என்ன படிக்கலான்னு இப்பயும் ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கானது சரியான வழிவகையில் கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த காலேஜ் சேரணும், எந்த படிப்பு படிக்கணும், என்ன படிக்கணும், ஏது பின்னாடி வரைக்கும் பார்க்கணும். இன்றைக்கி போய் சேர்ந்துட்டு நாளைக்கு வரைக்கும் கிடையாது. அந்த படிப்புனால பின்னாடி உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ ஆலோசனை பண்ணிக்கலாம். அதற்கான காலகட்டம் நல்லா இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க. நல்லா யோசித்து தான் செயல்படணும், வேறு வழி இல்லை. புதன் உங்களுக்கு சிந்தனை தெளிவை கொடுக்கல, குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், பார்த்துக்கோங்க. எடுத்தங்கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க. எதையுமே நல்லா நிதானமாக சிந்தித்து ஆலோசனை பண்ணி செய்யுங்க. மற்றவங்களோட பேச்சை கேட்காதீங்க. உங்களோட முடிவு மட்டும் உறுதியாக இருந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே அது தவறானாலும் அது பெரிய பிரச்சனையில் வந்து விழாது. ஆனால் நீங்கள் யார் பேச்சாவது கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா அது பெரிய பெரிய பிரச்சனையில் போய் விழுந்து உங்களால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாயிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. செவ்வாய் ஓரளவு நல்ல பலன் கொடுக்குறாருங்க. செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு ஓரளவு நல்ல பலன் தான் கொடுக்குறாரு. இரத்த பந்த உறவுகளால் நிறைய நன்மை ஏற்படுங்க. இது நாள் வரைக்கும் சொத்து பிரிக்காமல் இருக்குது, இதை எப்படியாவது பிரிக்கணும்னா இப்போ அதற்கான முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கான சொத்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்களும் வருங்க. உறவுகளாக இருக்கலாம், பூமி, வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே நமக்கு வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க. முருகனை வழிபாடு செய்தால் போதும். இந்த காலகட்டத்தை சரியான அமைப்பில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பலன் வந்து வேறு விதமாக மாறுதுங்க. பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறார். சுக்கிரன் பகவான் பொருளாதார வரவு அளவுக்கு செலவு இருக்குது. அது வந்து சுபவிரய செலவாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த செலவு வந்து உங்களுக்கு காலத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. பரவாயில்ல, சுபவிரய செலவாக தான் இருக்குது. ஆனால் பார்த்து நிதானமாக இப்பையும் நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிறது நல்லது. சுக்கிரனால் இந்த அம்சம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான், பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற விதமாக பண்ணிக்கணும். சந்திரன் சரியில்லைங்க உங்களுக்கு. சந்திர பகவான் சரியில்லாத அமைப்பில் இருந்துக்கிட்டு மனசை உங்களை போட்டு குழப்ப போகிறார். மனசை எப்பயுமே ஒரு பதட்டமாகவே வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். தேவையில்லாமல் கோபம், கஷ்டம், எரிச்சல், சங்கடம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனபாரமாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும். சில சமயம் பிரச்சனைகளாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்துலேயும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்கள் மனசு கொஞ்சம் சங்கடப்படும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அமைப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் அதுக்குள்ளே போகாதீங்க. அப்படி பிரச்சனை இருந்தாலும் அதற்கு சொல்யூஷன் தேடுற விவசாயம். அதுக்காக நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு மனசளவில் கஷ்டப்பட்டுட்டா சரியாக போயிடுமான்னு சரியாக போகாது. இதனால் உங்கள் தேக ஆரோக்கியம் கெடலாம், மனசு கெடலாம், வேறு எந்த செயலும் செய்ய முடியாமல் அப்படியே உட்காந்துட்ருப்பீங்க. அது வந்து பிரயோஜனம் கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணுன்னா அடுத்த கட்டத்தை நம்ம நகர்த்தணும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் அப்படியே ஆழ்ந்து போகிறது எப்பயுமே சரிப்பட்டு வராதுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, இது உறுதியான ஒன்று. அதனால் சந்திரன் இப்போ சரியில்லாத பொழுது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மனசை எந்த விதத்துலையும் குழப்பிக்காதீங்க. அதே போல் சந்திராஷ்டமம் வரும். மாதத்தில் 2 தினம் சந்திராஷ்டமம் வருது. சந்திரன் சரியில்லாத பொழுது வரக்கூடிய சந்திராஷ்டமம் இன்னும் கஷ்டங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னும் ஏற்படுத்தி விட்டுரும். அன்றைய தினம் ரெகுலராக என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். தினம்தோறும் செய்யும் கடமைகளை மட்டும் செய்யுங்க. புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க.
அதே போல் அன்றைய தினம் பேச்சுவார்த்தை, வாக்குவாதம் எதுலேயும் ஈடுபடாதீங்க. குடும்பத்தில் கூட சரி, வீட்டில் இருக்க உறுப்பினர்கள்கிட்ட கூட தேவையில்லாமல் பேசாதீங்க. கடுகடுன்னு இருக்காதீங்க. அன்றைய தினம் அப்படித்தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ சுற்றி பிரச்சனை வந்துடும். பார்த்துக்கோங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு. விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அந்த சந்திராஷ்டமத்திலலாம் விநாயகரை மட்டும் விட்டுறாதீங்க. வீட்டிலனாலும் ஒரு அருகம்பில்லை வச்சு விநாயகரை வேண்டிக்கோங்க. காலைல எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த மாதிரி இன்றைய பொழுது எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி காலங்களில் நம்ம படுற பாடு பெரிய பாடாக போயிடும். காலத்துக்கும் அது ஒரு பேராக கூட போயிடும். அதனால் அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. எப்படின்னு பார்க்குறீங்களா? சொந்தக்காரங்களால் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் கூட பழகியிருப்பாங்க. அந்த அளவுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தெரியும் அவங்க சுயரூபம்லாம். இப்போ தான் தெரியும். அந்த காலகட்டத்துக்கு இப்போ வந்திருக்கிறீங்க. சனி பகவான் காட்டி கொடுப்பார். யார் யார் எப்படின்னு இப்போ தெளிவாக புட்டு வச்சுருவார். தனிமையாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவர்களாக கூட இருக்கலாம். தைரியமாக இருக்கணும். அப்போ தான் எந்த தனிமை வந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறதுக்கு நம்ம தனியாக இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆதாயம் தேடும் பொழுது அது அவங்களுக்கு கிடைக்கலனா உங்களை அவங்க அணுகும் விதமே வேற. இப்போல்லாம் நடக்கும். இந்த 2.5-3 ஆண்டு காலம் உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே புரியும். ஒரு சில விஷயங்களை இந்த காலம் கற்றுக் கொடுக்கும். அதுக்கு தான் கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நடக்கும் பாருங்கள். எப்படியோ ஒரு விதத்தில் சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை. ஒன்று பண விரயம் ஆகும். உடம்பு சரியில்லாமல் போகலாம். அதை நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி வரும். பண விரயம் இல்லையா? சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு அப்படி இழுப்பாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இறைவனை நம்புங்க. சிவனை வழிபாடு பண்ணுங்க. வேறு வழி இல்லை. சிவனை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும். திங்கக்கிழமை சிவனை வழிபாடு செய்யுங்கள். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பொழுது எல்லாம் சரியாயிடும். எடுத்த உடனே நீங்களும் எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க. அது பெரிய பிரச்சனையாக போயிடும். கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருந்து பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை கூட எளிமையாக சரி பண்ணிடலாம். டக்குன்னு வார்த்தையில் ஏதாவது சொல்லிட்டிங்கன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு அவங்க ஏறுன்னு மேலே போய் நமக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் ரத்த பந்த உறவுகளாலே சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குத்தான். பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிறதுக்கு பாருங்கள். வேறு வழி இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது நல்ல பலனை கொடுக்குறாங்க. நல்லது தான் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத பொழுது இது என்ன தான் சரியாக இருந்தாலும் அதால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க முடியாது. ராகுவால் உங்களுக்கு பெரிய பலன் இருக்குது. பொருளாதார வரவு கொடுக்குறாரு. மனதைரியத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் கேதுவால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மற்றவங்களால பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். கேது பகவான் அதை தடுக்கணும். அவரால் முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ சூழ்நிலை. சரியான இடத்துல இல்லை. அதனால் பார்த்து தைரியமாக இருங்க. ராகு உங்களுக்கு செம சப்போர்ட் தான் பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேதுவால் பிரச்சனையை தவிர்க்க முடியல. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எல்லாம் மற்றவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணுறத வேடிக்கை பார்க்குற இடத்துல தான் இருக்கார். அது கொஞ்சம் காலம் போச்சுன்னா அவர் திருப்பி அவங்களெல்லாம் அடைக்கிற அளவுக்கு வந்துடுவார், அடக்கிடுவார். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலங்களில் நீங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை சரியாக பண்ணிக்கணும். வேறு வழி இல்லை. ராகு கேதுவால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. விநாயகர் வழிபாடு தாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. விநாயகர் தான் குலதெய்வம். விநாயகர் 2 பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. கால நேரம் வரும். எல்லாம் சரியாயிடும். சரியான அமைப்பில் வருவீங்க. மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலம். அன்றைய தினம் நமக்கான வெற்றியை நம்ம தேடி எடுத்துக்கலாம். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருக்க இறைவனை வேண்டிக்கிறேங்க.